சகோதரி சாரால் நவரோஜி அவர்கள் எழுதின ஒவ்வொரு பாடல்களும் முத்து முத்தானவைகள். அவர்கள் பாடின ஒவ்வொரு பாடல்களும் அவ்வளோ ஒரு உருக்கமான பாடல்கள், உருக்கமான பாடல்கள். அந்த பாடல் பாடும்போது வாழ்க்கை இயேசுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா? பாடும்போதே உள்ளத்தில் ஒரு பரவசம், ஒரு அர்ப்பணிப்பு. இதுதாங்க கடவுளுக்காக தாளந்துகளை பயன்படுத்துகிற ஒரு காரியம். அவர்கள் மரிக்கும் நாள் வரைக்கும் தாழ்மையாக இருந்து கடவுள் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தி அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்திருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தாங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி சபை மக்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதோ ஆடம்பரமாக ஆராதிக்கிறதை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது, சந்தோஷப்படக்கூடாது. பிரசன்னம் என்பது பரவசத்தில் அல்ல, ஆடுவதில் அல்ல, நடனத்தில் அல்ல, குதிப்பதில் அல்ல, பாடலில் அல்ல, இசையில் அல்ல. பிரசன்னம் என்பது கடவுள் நம்மோடு கூட இருக்கிற அனுபவம். அதாங்க பிரசன்னம். பிரசன்னம் எப்போது இருக்கணும்? பாட்டு பாடும்போது மட்டும் இல்லை, ஆராதிக்கிற போது மட்டுமல்ல, ஆண்டவரை துதிப்பது நேரம் மட்டுமல்ல. பிரசன்னம் பிரசன்னம் என்பது நமக்குள்ளே கடவுள் எப்போதும் இருக்கிற ஒரு அனுபவம். அதான் பிரசன்னம். சில பேர் சொல்லுவாங்க, அப்பா அந்த பாட்டு பாடும்போது என்ன பரவசம் தெரியுமா, கடவுளுடைய பிரசன்னம் அப்படியே என்னை நிரப்பிச்சு அப்படின்வாங்க. அப்புறம் அது முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது எல்லாம் அந்த பில்டிங்கோடு முடிஞ்சிடும், அந்த அறைக்குள்ளே முடிஞ்சிடும், எல்லாம் பழசி திரும்பி வந்துடும். அதுவல்ல பிரசன்னம், அது பரவசம். பாடலின் பரவசம், இசையின் பரவசம், நடனத்தின் பரவசம், ஆராதனையின் பரவசம். ஆனால் பிரசன்னம் என்பது தேவாதி தேவன் பரிசுத்தராகிய கடவுள் நம்மோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம். அதுதான் பிரசன்னம். அது என்றும் நீங்கவே நீங்காது. அதை விட்டுட்டு இன்னைக்கு எதையோ தேடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு கொடுக்கிற தாளந்துகளை நாம் சரியாக பயன்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும், உயர்த்த வேண்டும். பிசாசு எப்படி ஒன்றா வஞ்சிக்கலாம், எப்படி ஒன்றா வஞ்சிப்பான். பாட்டு பாடுறியா, நல்லா பாடு. டான்ஸ் ஆடுறியா, நல்லா டான்ஸ் ஆடு. துதிக்கிறியா, நல்லா துதி. ஆராதிக்கிறியா, நல்லா ஆராதி. அவனுக்கு தெரியும் இதெல்லாம் நீ செய்வ, நீ இதெல்லாம் உனக்கு விருப்பம், இதெல்லாம் தான் உனக்கு விருப்பம், இதெல்லாம் நீ செய்ய, நல்லா செய்ய. ஏன்னா இதெல்லாம் நீ செய்து திரும்பி போகும்போது ஒன்றுமில்லாமல் போவேன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் உண்மையாக கடவுளிடத்தில் அன்பு செலுத்த ஆரம்பிக்கும் போது தான் பிசாசுக்கு பயங்கர கோபம் வரும். பிசாசு எல்லாம் செய்ய அனுமதிப்பான். ஆனால் கடவுளிடத்தில் ஏற்றிடத்தில் அன்பு செலுத்துற, அவரத்தில் நான் அன்பு காட்டுறேன்னு சொன்னால் போது அவனுக்கு பயங்கர கோபம் வரும், தடைகள் கொண்டு வருவான். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் கிட்டி சேர்வதற்காக இருக்கின்ற அன்பை அவன் ஒரு நாள் அனுமதிக்கவே மாட்டான், அனுமதிக்கவே மாட்டான். நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு கடவுள் கொடுக்கிற ஒவ்வொன்றும் விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷங்கள். அதை அவருக்காக பயன்படுத்த வேண்டும், அவருக்காக செலவிட வேண்டும், அவர் நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். அதை விட்டுட்டு நான் உலக பிரகாரமாக எனக்கு பெருமை வரும், பெருமை வரணும், புகழ் வரணும், பரிசு வரணும், பாராட்டணும், இதெல்லாம் உலகத்தோடு முடிஞ்சு போயிடும், உலகத்தோடு முடிஞ்சு போயிடும்.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பாதத்தில் அதிக நேரம் செலவிடுங்கள். கடவுள் சொல்லுகிறபடி ஊழியத்தை செய்யுங்கள். சத்தியத்தை சத்தியமாய் போதியுங்கள். கடவுள் கொடுக்கிற தாளந்துகளை அவருக்காய் உண்மையும் உத்தமாய் பயன்படுத்துங்கள். ஆத்துமாக்களுக்காக பாரப்படுங்கள். கடலோடு கூட இருக்கிற அந்த உறவிலே ஐக்கியத்திலே வளர்வதற்கு பெருகுவதற்கு அதிக நேரத்தை செலவிடுங்கள். கடவுள் நடத்துவார், கடவுள் பயன்படுத்துவார். ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டார். அவருக்கு சாட்சியாக நிறுத்துவார். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.